ஹாய். நம்ம ரொம்ப ப்ரைஸ் கொடுத்து சாப்பிட்ற ப்ரௌனி வீட்டிலேயே பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிற பொருட்களை வச்சு வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன். 1 கப் ஆஃப் சாக்லேட் சிப்ஸு. நீங்கள் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம். நார்மல் சாக்லேட் இல்லைன்னா டார்க் சாக்லேட்ஸ் கூட வாங்கிக்கலாம். ஸோ நான் இதில் சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன். இது டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ண போகிறோம். கீழே ஒரு யூஸ் இல்லாத பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது மேலே யூஸ் உள்ள பாத்திரம் ஒன்று வச்சு அதில் அந்த சாக்லேட் சிப்ஸை போட்டு நீங்கள் இப்போ மெல்ட் பண்ணணும். ஸோ மெல்ட் பண்ணி டேரெக்டாக கொண்டு போய் மெல்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த பாத்திரத்தை கொண்டு போய் அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா கருகிரும். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் மெல்ட் பண்ண முடியும். ஸோ மெல்ட் பண்ணுங்கள். ஸோ இது என்ன ஆகணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். ஸோ நான் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த கப் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஸோ 250 கிராம் எம்எல்னால் சொன்னால் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிரும். அதனால் இந்த கப்பில் இப்போ இந்த கப்பில் 1/2 கப் ஆஃப் பட்டர் எடுத்துக்கணும். இந்த பட்டரை வந்து நான் வந்து அந்த சாக்லேட் இது கூடவே சேர்த்து மெல்ட் பண்ணி ஸோ இப்போ மெல்ட் ஆகினதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ கூல் பண்ண விடுறேன். ஸோ இது ஓரளவுக்கு ஹீட்டாக இருக்கும்போதே இதே கப்பில் 1 கப் சுகரை ஆட் பண்ணி ஸோ அதையும் அந்த சூட்லேயே அது மெல்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது நம்ம எடுத்து வச்சிட்டோம் கீழே. ஸோ இருக்கிற சூட்டில் அது மெல்ட் ஆகிட்ருக்கட்டும். ஸோ இந்த சாக்லேட்லேயே ஸ்வீட் இருக்கும்ல, எதுக்காக சுகர் போடுறோம் அப்படின்னா அந்த ஸ்வீட் பத்தாது. சாக்லேட்டில் கம்மியாக தான் ஸ்வீட் இருக்கும். இதுக்கப்புறம் நான் ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அதுக்காக தான். இப்போது நம்ம எசன்ஸ் சேர்க்கணும். ஸோ நான் இதில் சாக்கோ எசன்ஸ் சேர்க்குறேன். இந்த கலரில் தான் இருக்கும் எசன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி. நீங்கள் வேணுன்னா வெனிலா எசன்ஸ் கூட சேர்க்கலாம். நான் வந்து சாக்கோ எசன்ஸ் தான் சேர்க்குறேன். இப்போ ட்ரை இன்க்ரீடியண்ட்டுக்கு அதே கப் மெஷர்மெண்ட்டில் 1 கப் ஆஃப் மைதா எடுத்துக்கிறேன். ஸோ 1 கப் ஆஃப் மைதாவில் நான் வந்து 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ கொக்கோ பவுடர் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. ஸோ கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடர். ஸோ கொக்கோ பவுடர் எடுத்ததுக்கப்புறம் இப்போது 1/4 ஸ்பூன் கொஞ்சம் ஒரு 2-3 பிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். ஸோ இதையும் கலந்துக்கணும். அடுத்தது 1/2 ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் சலித்து எடுத்துக்கோங்க. நல்லா சலித்து இந்த இன்க்ரீடியண்ட்டு இந்த மாதிரி மிக்சராக எடுத்துக்கோங்க. ஸோ மிக்சராக எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல சாக்கோ பட்டர், இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அவன் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் இந்த அவனை ப்ரீஹீட் பண்ணி நீங்கள் எப்பயும் போல் உங்களுக்கு பேக்கிங் தெரியும் இல்லையா, அவன் வச்சுருக்கவங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். ஸோ அந்த மெத்தடில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க ஒரு குக்கரில் ஒரு 1/4 அளவுக்கு உப்பு போட்டு அந்த உப்பு மேலே ஒரு கம்பியோ இல்லை ஏதோ ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே இந்த கலவையை நீங்கள் வச்சு விசில் போடாமல் ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா பேக் ஆகிக்கிறோம். எந்த கேக்காக இருந்தாலும் அந்த மெத்தட் தான் குக்கர் மெத்தடு. நான் வந்து அவனில் பேக் பண்ணுறேன். இப்போ இந்த மெல்ட் பண்ண சாக்லேட்ஸ் கூட நான் இந்த ட்ரை பவுடர்ஸ்லாம் இருக்குல்ல, மைதா கொக்கோ பவுடரெல்லாம் சேர்த்து சலித்து வச்சுருக்கேன்ல, இந்த பவுடரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இது பார்த்திங்கன்னா நல்லா ஆட் பண்ணி கலந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் ஆயில் போடுறேன் லூப்ரிகண்ட்டுக்காக. நான் இந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் அவனுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கு டின் எடுத்துக்கலாம், இல்லை எந்த பாத்திரம் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து அப்படியே பவுல், ஏன்னா எனக்கு டக்குன்னு தீந்துடும், அதனால் நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். பவுலில் பட்டர் இது பண்ணி நீங்கள் இந்த சாக்லேட் கலவையை வந்து நீங்கள் அதில் ஊற்றிடணும். பட்டரை கண்டிப்பாக அதில் தடவிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் சாக்கோ சிப்ஸோ நட்ஸோ என்ன வேணாலும் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ப்ரீஹீட் பண்ண அவனில் நான் பேக்கிங் மோடில் ஸோ டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு நான் 7 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 7.5 மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ 7.5 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் குக்கரில் பேக் பண்ணுறதா இருந்தால் குக்கரில் ஒரு 1/4 இதுக்கு உப்பு வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு சின்ன பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் இந்த சாக்கோ கலவையை போட்டிங்க அப்படின்னா விசில் போடாமல் மூடி வச்சு 1/2 அன் ஹவர் to 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கலாம். அப்படியே மூடி வச்சிங்கன்னா பேக் ஆகிரும். இப்போ இது நல்லா பேக் ஆகணும். ஸோ அதான் 7.5 மினிட்ஸ்க்கு பேக் ஆனோடனே அது சவுண்ட் கொடுக்கும். நீங்கள் அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் டைம் விட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுங்க.
ஸோ நல்லா பேக் ஆயிடுச்சுன்னா இப்போ ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா வெளியில் எடுக்கும்போது இப்படி ப்ளெயினாக தான் வரணும், ஒட்டி இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ப்ரௌனியோட இதே இப்படி தான், மேலே நல்லா க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ உள்ளே வந்து கூயியாக இருக்கணும். ஸோ இப்போ உங்களோட ப்ரௌனி ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டாக மேலே க்ரஸ்ட்டோட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.